ரேடியோ சிட்டி கேட்டுருக்கீங்க. ரேடியோ சிட்டியில கூட ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல நம்ம கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டார் அப்படிங்கிற விதத்துல இன்னைக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காமெடி இவர் வடிவேல் சாருக்கு அடுத்ததா இவர் தான். ஸ்கிரீன்ல வந்தாலே டக்குன்னு சிரிச்சிடற மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவர் பேசுறாரோ இல்லையோ, கவுண்டர் கொடுக்கறாரோ இல்லையோ, அவர் சும்மா அப்படி ஸ்கிரீன்ல பாஸ் ஆனாலே நம்மளாம் சிரிப்போம். அந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான காமெடியன். நிஜமாலே வாழ்க்கையில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு இடத்துக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு நம்ம கூட யோகி பாபு சார் இருக்காரு. சோ லாஸ்ட் இயர் நம்ம சிட்டி சினி அவார்ட்ஸ் இவர் தான் வின் பண்ணாரு. அதே மாதிரி இந்த வாட்டியும் நம்ம அவார்டு இவர் தான் வின் பண்ணிருக்காரு. மக்கள் வரவேற்பு அவ்வளவு அமோகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ தியேட்டர்லாம் போய் பாத்திருக்கீங்களா? எப்படி ரியாக்ட் பண்றாங்க நீங்க ஸ்கிரீன்ல வரும்போது அப்படின்னு? நான் போய் பாக்குறது தேவிகர் மாதிரி தான். அது எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் போய் அங்கதான் போய் பாப்பேன். எனக்கு அங்கிருந்து ஆபரேட்டர் போன் பண்ணாங்க. ஜுங்கா நான் ஒன்னும் பாக்கல. நான் ஒரு வாரம் நான் வயசாகல. அப்ப சொன்னாங்க, நீங்க சொன்ன மாதிரி ஹீரோக்கு என்ன ரெஸ்பான்சிபிள் இருந்ததோ அதே ரெஸ்பான்சிபிள் உங்களுக்கு இருந்தது. சரி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நிஜமாலே நீங்க டக்குன்னு ஸ்கிரீன்ல வரும்போது நீங்க ஏதோ பேசுறதுக்கு முன்னாடி உங்க முடி, உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் இது ரெண்டுமே போதும், டக்குன்னு நாங்களாம் சிரிச்ச அளவுக்கு இருக்கும். இப்ப வடிவேல் சார்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஸ்கிரீன்ல வந்தாலே போதும், அந்த ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்காக எல்லாரும் சிரிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காமெடி அவர். அவருக்கு அடுத்ததா கண்டிப்பா நீங்க தான் லிஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். சோ உங்க டைமிங்கும் சரி, உங்களோட கவுண்டரும் சரி, எல்லாமே ஆன் டாட் இருக்கு. அதாவது நாங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரிஞ்சு நாங்க சிரிச்சிரோம். அது ஒரு பக்கம் இருக்கு. உங்க எக்ஸ்பிரஷன்ஸ் வேற. எப்படி ஏதாவது டீம்லாம் வச்சிருக்கீங்களா? டீம்லாம் எதுவும் கிடையாது. டீம் இதுவரையும் கிடையாது. நிறைய பேர் வந்திருக்காங்க. பெரிய பெரிய நீங்க சொன்ன மாதிரி நிறைய பெரிய காமெடி நடிகர்கிட்ட இதெல்லாம் வந்தாங்க. வந்து கேட்டாங்க, நாங்க வந்து அந்த படம்லாம் நாங்க தான் எழுதணும், இந்த படம்லாம் இதுதான் எழுதணும். ஏன்னா உங்களுக்கு என்ன வேணா ஹெல்ப் வேணா கேளுங்க, இது மட்டும் வேண்டாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம போய் இப்ப நீங்க ஒரு படம் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் ஃப்ரீடம் விட்டாலே அவர் கூட ஜாலியா நம்ம பேசி என்ன டெவலப் பண்ணலாம், அவ்வளவுதான். இப்ப இருக்கிற டைரக்டர்லாம் பயங்கர சென்சிபிள். எனக்கு தெரிஞ்சு இவரு, எனக்கு இன்னொரு பேரு டைரக்டர் சாம், அப்புறம் பயங்கரமான அடுத்து சுந்தர்சி சார்னு சொல்லலாம். அவரு அவ்வளவு அது மாதிரி ஃப்ரீடமான டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், கிரியேட் பண்றதுக்கும் சரி, பேசுறதுக்கும் சரி. இப்ப நீங்க நடிச்ச படங்கள்லாம் பார்த்தோம்னா எல்லாமே ஒரு மாதிரியான படம். அதுல உங்களுக்கு இந்த ஒரு காமெடி ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரியான படம் சொல்லணும்னா எது சொல்வீங்க? எனக்கு ஆண்டவன் கட்டளை. ஆமா சார், அதுல கூட இந்த மாதிரி ஒரு சீன் வருமே, நீங்க வந்து பஸ்ல ஏற போற மாதிரி ஒரு சீன் வரும், பயங்கரமா அடி வாங்கிட்டுலாம் வருவீங்க. அந்த சமயத்துல அந்த ஒரு இமோஷனலான எல்லாருமே வந்து தியேட்டர்ல பயங்கர சோகமா, ஐயோ இப்படி அடி வாங்கிருக்காரு, இப்படி திட்டு வாங்கிருக்காரு அப்படி யோசிக்கும் போது, ஏன்டா பஸ்ல ஏறி அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி டப்புன்னு கேட்டு உடச்சிருவீங்க. எப்படி சார் இந்த மாதிரி இந்த ஒரு கவுண்டர் அங்க தேவையா அப்படின்னு நினைக்கலையா நீங்க? இல்ல அது வந்து பயங்கரமா அனுச்சரன் தான் எடிட்டர் பண்ணாரு. அவர் கிரிமி டைரக்டர். அப்போ நாங்க அந்த கோயம்பேடுல பண்ணும்போது நானும் அருள்சேரன் பேசிட்டு அவர் தான் கதை கொடுத்தாரு. நான் சொன்னேன்னா இல்லண்ணா அப்படியே சீரியஸா விட்டா அதுக்கப்புறம் என்ன சீரியஸ் படத்துக்கே கூப்பிடுவாங்க, எண்டுல என்ன ஒன்று போடணும். அப்புறம் பார்த்தா மணிகண்டன் ஆல்ரெடி ஒன்னு எழுதி வச்சிருந்தார் மணி சார், வேற மாதிரி எழுதி வச்சிருந்தா அது பஸ் மாத்தி நாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்ப பண்ணத்தாது. ஏன்டா மதுரைக்கு பஸ் எடுத்துக்கிட்டா திருப்பதி கடை ஏற்றி விடுங்க அப்படின்னு பேசிட்டதுக்கு அப்புறம் அங்க வந்து டவுட்டா இருந்தது எல்லாருக்குமே. இது என்ன இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நமக்கு மட்டும் தெரிஞ்சது இல்ல, இது கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்னாரு. சரி, இப்பதான் நம்ம ஆண்டவன் கட்டளை படத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதே படத்துல இன்னொரு சீனும் இருக்கு, அந்த வீசா சீன். அது உண்மையில என்னன்னா, காலையில வந்து அந்த சீன் பண்ணிட்டு மதியம் நான் போனேன். காலையில மோகினி படத்துக்கு காலையில வந்து அந்த சீக்வன்ஸ் நான் பண்ணிட்டு அது அந்த பயத்துல இருந்து போயிட்டு அதே மாதிரி 2 மணிக்கு மேல நான் மதியம் போனேன். நான் போனோடனே நான் இங்க என்ன பயமுத்தி தான் அமிச்சாங்க, இதுதான் அங்க நடக்க போகுது நீ போய் பாரு அப்படின்னா. அப்ப விசா கிடையாது எனக்கு அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் முறை போறேன், இது லண்டன் போறேன், கண்டிப்பா நடக்காது போ அப்படின்னா. உன்னை ரிட்டர்ன் தான் நான் பயந்துட்டு தான் போனேன். போய் சைலண்டா உட்காராங்க. உட்காரும் போது பார்த்தா 2 பேர் மட்டும் உள்ள இருந்து வணக்கம் தலைவா அப்படின்னா மாட்டிச்சு. அதுக்கப்புறம் அவரு டோக்கன் போட்டுனே இருக்காங்க. அப்ப அவரு கூப்பிடுறவங்களும் உட்காந்து நான். அதாவது இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் நடக்குதுங்கிற எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இப்ப நம்ம பேசும்போதே கவுண்டர் எல்லாம் தப்பு கொடுத்தீங்க. சோ ஆன் தி ஸ்பாட் இதே மாதிரி நிறைய ஸ்பாட் இம்ப்ரவைசேஷன்ஸ் வருமா நீங்க ஷூட்டிங் பண்ணும்போது? அண்ட் அந்த மாதிரி நடந்த சம்பவங்கள் இல்ல ஃபியூச்சர் ஏதாவது பண்ண போறீங்க? அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது மாதிரி இது செம படத்தெல்லாம் இருக்கு. அது மாதிரி செம படம் நிறைய படங்கள் இருக்கு. இப்போ நேத்து பண்ணிட்டு வந்தோம் வைசாக்ல ஒரு பிச்சைக்காரனா இருப்பேன். அப்போ ஒருத்தவன் நின்றுட்டு இருப்பான். நின்றுட்டு இருக்கும்போது 10 பிச்சை போடுற அப்படின்னா 10 காசு இல்லாம இதுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்து நிக்கிறேன், இது பொண்ணுங்க வருஷத்துக்கா போடாத. அதுக்கப்புறம் போகும்போது ஒரு லுக் ஒன்று, அது நீங்க படமா பாத்தீங்கன்னா ஒரு லுக் ஒன்று கொடுப்பேன். அது எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தாங்க. அது எனக்கு தெரியல, அவங்க டோட்டல் யூனிட்டே சிரிச்சிட்டு இருந்தாங்க. யூசுவலா தியேட்டருக்கு நம்ம படம் பார்க்கும்போது சில காமெடிஸ் பார்த்தா தான் டக்குனு சிரிப்பு வரும். அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு காமெடி பண்ணுவாங்க. பட் அந்த கவுண்டர் நமக்கு ரீச் ஆகிறதுக்கே டைம் ஆகும். அப்படி பார்க்கும்போது உங்களை பார்த்த உடனே சிரிக்கிறோம். சோ அந்த பார்த்த உடனே சிரிக்கிற ஒரு லுக், ஆன் தி ஸ்பாட் டக்குன்னு கவுண்டர் கொடுக்குற மாதிரியான இம்ப்ரவைசேஷன்ஸ், எப்படி இதெல்லாம் நிறைய ஹோம்வொர்க் பண்ணுவீங்களா? சத்தியமா கிடையாது. நான் தான் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், உங்களுக்காக நான் பேசல, இருக்கிற உண்மையை சொல்றேன். என்கிட்ட வந்து டீமோ இல்ல யாருமே கிடையாது. நான் என் அசிஸ்டன்ஸ் ஒரு 3 பேர் இருப்பானுங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு போவேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே டிஸ்கஷன் எதுவுமே பண்றது கிடையாது. எந்த
வந்து டீமோட உட்கார மாட்டேன். 2-3 ஸ்கிரிப்ட் என்கிட்ட வந்து நான் படிக்காம இருக்கிறேன். ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு வராதுங்க, நீங்க எதுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தது. அதனால எந்த ஒரு டீம் என்கிட்ட ஒர்க் பண்ணல, நான் தனியா தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். டைரக்டர் கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். சோ நேச்சுரலான டேலண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட ஒரு முக்கியமான ஐடென்டிட்டி அப்படின்னா கண்டிப்பா உங்க முடி அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த ஒரு முடிய கெட்டப் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இது யாராவது படத்துக்கு இது மாதிரி கெட்டப் சேஞ்ச் பண்ணிருங்க சார், இது வேணாம் அப்படி மாதிரி சொல்லிருக்காங்களா? எனக்கு எது இல்லைங்க, ஏதோ கூப்பிடுற படங்கள் எல்லாம் தளபதி அவரு விஜய் சார் போட மாட்டோம், அஜித் சார் போட மாட்டோம். காஸ்டியூம் மட்டும் இப்ப கூட பாருங்க, இது ஷூட்டிங் காஸ்டியூம் தான் போட்டு அப்படியே வந்துட்டாங்க. காஸ்டியூம் மட்டும் தான் மாத்தவங்களா கண்டி, எனக்கு அந்த ஹேர் ஸ்டைல் அப்படியே விடுங்க அப்படின்றோம். மூஞ்சி ஒரே மாதிரி வச்சு சுத்திட்டே போயிட்டு. அது எவ்வளவு பெரிய ஒரு லக்கியான விஷயம் இல்ல சார்? ஏன்னா பொதுவா எல்லா படத்துக்கும் இது பண்ணுங்க அது பண்ணுங்க, மீச வைக்கணும் மீச எடுக்கணும், கண்டினியூட்டி ப்ராப்ளம், ஒரு படத்துக்கு மீச வச்சு இன்னொரு படத்துக்கு மீச வைக்க கூடாது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை கிடையவே கிடையாது. சில்ல நீங்க மட்டும் போறீங்களா பண்ணீங்களா வந்துட்டீங்களா அந்த மாதிரி இருக்கலாம்ல. சோ நீங்க இந்த ஒரு நிலைமைக்கு இந்த ஒரு இடத்துல மக்கள் எல்லாரும் ரொம்ப அபிமானமா விரும்புற ஒரு ஸ்டார் அப்படின்னா நிஜமாவே நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் சார் வந்திருக்கீங்க. சோ உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து எப்படா படத்துக்குள்ள போவோம், எப்படியாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படின்னு ஓடிட்டே இருப்பாங்க சினிமாவோட சான்ஸ்க்காக. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாம் அவங்க ஓடினே இருக்கட்டும்னு சொல்றேன், கரெக்டா ஓடட்டும். இப்போ நான் வந்து ஒரு 15-16 வருஷம் ஆச்சு இந்த சினிமால வந்து வரும்போது, எனக்கும் என் செருப்புக்கு மட்டும் தெரியும் அது எங்கெங்க அசிங்கப்பட்டது, எங்கெங்க போய் நின்னது. ஏன்னா 2 பேரும் ஒரே இடத்துல தான் நிற்போம் ஆபீஸ் பண்ணோம். ஏன்னா உள்ள கூப்பிடுறது கூட அவ்வளவு யோசிப்பாங்க, அந்த அளவுக்குலாம் நாங்க அசிங்கப்பட்டிருக்கோம். அதனால என்னன்னா கரெக்டா எடுத்த முடிவு நம்ம கரெக்டா எடுத்துட்டு போயிடணும். நம்ம மிஸ் ஆகக்கூடாது. எனக்குலாம் வந்து நிறைய நடந்தது, அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் நிறைய. இப்ப இன்னைக்கு அதே வந்து வெளியே போட அப்படின்னு சொன்ன ஒரு டைரக்டர் இன்னைக்கு தப்பா சொல்ல அவர், நான் அவர் அந்த அன்னைக்கு இருந்த மனநிலைமை அவர் வேற. என்ன சொன்னார்னா வெளியே போனவர் இன்னைக்கு வந்து 2 மாசமா டேட்டுக்காக உட்காந்துக்கிறாரு. அதான் நான் ஒண்ணு சொல்லுவேன், வாய்ப்பு தரவங்க எல்லாருக்குமே வந்து இறங்கிட்டீங்க, கம்பி மேல நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, கொஞ்சம் பார்த்து நடங்க. என்ன சொல்றீங்க? கண்டிப்பா கண்டிப்பா சார். அவ்வளவு ஹர்டல்ஸையும் தாண்டி இப்போ நீங்க மக்கள் எல்லாருமே விரும்புற ஒரு ஸ்டாரா இருக்கீங்க அப்படின்னா நிஜமாலே அந்த ஒரு எஃபர்ட்டுக்கு அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கு தான் சொல்லணும். சோ தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு எங்களுக்காக வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. உங்களோட சக்சஸ் இன்னும் மேலும் மேலும் நிறையவே வரணும். ரேடியோ சிட்டியோட வாழ்த்துக்கள். ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.